Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற topic C program to divide two numbers. கீபோர்ட்ல இருந்து ரெண்டு இன்டிஜர் நம்பரை ரீட் பண்ணி அது ரெண்டையும் டிவிஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அதோட ரிசல்ட்டை அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு C program எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறது டிவிஷன் ஆபரேஷன். ஸோ டிவிஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண போறேன் arithmetic division operator, that is forward slash. This forward slash divides one left hand operand by right hand operand and gives the quotient. ஸோ டிவிஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு மினிமம் ரெண்டு நம்பர்ஸ் வேணும். ஸோ ஒன்று வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஆப்பரண்ட், இன்னொன்று வந்து ரைட் ஹேண்ட் ஆப்பரண்ட். ஸோ அது ரெண்டுக்கும் நடுவில் நான் டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டிவிஷன் ஆப்ரேஷனாக பெர்ஃபார்ம் பண்ணுறேன். அதுலேருந்து எனக்கு கோஷியன் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். எக்ஸாம்பிள், லெஃப்ட் ஹேண்ட் ஆப்பரண்ட், தென் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ், தென் ரைட் ஹேண்ட் ஆப்பரண்ட். ஸோ இந்த ரெண்டு ஆப்பரண்டுக்கு நடுவில் நான் ஸ்லாஷ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் ஆப்பரண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிவைடெண்ட் and right hand operand is also known as divisor. So இதுல dividend அப்படின்னா என்னன்னா the number that is being divided. So நான் இப்போ ரெண்டு இன்டிஜர் நம்பர் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து 16, இன்னொன்று வந்து 2. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை நான் dividend அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ dividend அப்படின்னா எந்த நம்பரை நம்ம இப்போ டிவைட் பண்ண போறோம். நான் இங்கே 16 எடுத்திருக்கேன். ஸோ 16 நான் இப்போ dividend அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். Then divisor அப்படின்னா the number that it is being divided by. எந்த நம்பரை கொண்டு நம்ம இப்போ டிவைட் பண்ண போறோம் அதுதான் divisor. நான் இப்போ 2ஆல டிவைட் பண்ண போறேன். ஸோ இப்போ 2 is the divisor. ஸோ 2வை நான் இப்போ divisor அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் நான் ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்றேன், dividend ஸ்லாஷ் divisor. அதுல இருந்து எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதை நான் quotient அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்றேன். So 16 divided by 2, answer 8 ன்னு கிடைக்கும். அப்போ quotient is the result of division. இதை தான் இந்த ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்றேன். அப்போ 2 தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு இந்த ப்ரோக்ராமை பத்தி சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் எழுதணும். ஸோ நான் இப்போ டர்போசி எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபைலில் போய் நியூ கொடுத்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு இந்த ப்ரோக்ராமை பற்றி ஒரு சிங்கிள் லைன் டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ப்ரோக்ராம் டு டிவைட் டூ நம்பர்ஸ் அண்ட் பிரிண்ட் த ரிசல்ட். ஸோ நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி டாக்குமெண்டேஷன் செக்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லைன் வந்து ஆப்ஷனல் தான், இது கம்பைலரால் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். எந்த ஒரு சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம கண்டிப்பா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை சப்போர்ட் பண்றதுக்காக stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல், இந்த ஹெடர் ஃபைலை கண்டிப்பா எல்லா சி ப்ரோக்ராம்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ சி ப்ரோக்ராம்ல ஒரு ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ஹேஷ் இன்க்ளூட்னு டைப் பண்ணிட்டு தென் ஆங்கிள் பிராக்கெட்ஸ்குள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும். இதுல ஹேஷ் இன்க்ளூட் அப்படிங்கிறது ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ். ஆங்கிள் பிராக்கெட்ஸ் அப்படின்னா ஒரு லெஸ் தேன் ஒரு கிரேட்டர் தேன், அதுக்கு நடுவில் தான் ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ stdio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறேன். ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு லெஸ் தேன் போட்டு தென் ஃபைல் நேம் வந்து stdio.h தென் ஒரு கிரேட்டர் தேன். தென் சிமிலர்லி எல்லா சி ப்ரோக்ராம்லையுமே நம்ம கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக conio.h ஹெடர் ஃபைலை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். அப்போ அதே சின்டாக்ஸ் தான் ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு தென் ஒரு லெஸ் தேன் தென் ஃபைல் நேம் வந்து conio.h தென் ஒரு கிரேட்டர் தேன். இந்த ரெண்டு ஹெடர் ஃபைலையும் நான் இப்போ ப்ரோக்ராம்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ stdio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட், ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ் யூஸ் பண்ணிட்டு தென் ஆங்கிள் பிராக்கெட்ஸ்குள்ள stdio.h. ஸோ நான் stdio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சிமிலர்லி conio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்றேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ்குள்ள conio.h. ஸோ ரெண்டு ஹெடர் ஃபைலை நான் இப்போ இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது ரிட்டர்ன் டைப். ஸோ சி ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா
ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்து parenthesis bracket யூஸ் பண்ணணும். தென் இதுல செமிகோலன் கொடுக்கக்கூடாது. இதுல ரிட்டர்ன் டைப் அப்படின்னா என்னன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா அந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுதோ அதுதான் ரிட்டர்ன் டைப். எக்ஸாம்பிள், இப்போ மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் நத்திங், எதையுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா ரிட்டர்ன் டைப்ல எம்டி டேட்டா டைப் வாய்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஏதாவது ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா ரிட்டர்ன் ஆகுதோ அதோட கீவேர்டை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இன்ட். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை. ஸோ நான் எம்டி டேட்டா டைப் வாய்டு யூஸ் பண்றேன். நான் வாய்ட் அப்படிங்கிற எம்டி டேட்டா டைப் யூஸ் பண்றேன். ஸோ வாய்டுன்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின், தென் ஒரு ஓப்பன் பரான்திசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்திசிஸ், தென் இதுல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு அடுத்த லைன்ல அந்த மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங்கை இண்டிகேட் பண்றதுக்காக ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும். இந்த லெஃப்ட் கர்லி பிரேஸ் தான் பிகினிங் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன். தென் நெக்ஸ்ட் பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் அதை இண்டிகேட் பண்றதுக்காக ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் மெயின் ஃபங்க்ஷன் இப்போ பிகின் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இந்த ப்ரோக்ராம்க்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த செக்ஷன்ல டிக்ளேர் பண்ணணும். ஸோ திஸ் ப்ரோக்ராம் நீட்ஸ் two integer input variables, one for dividend and another one for divisor, then one output variable for quotient. அப்ப ரெண்டு integer input variable வேணும், dividend and divisor, then ஒரு output variable வேணும், அதை நான் quotient அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ சி ப்ரோக்ராம்ல ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் 1 கமா வேரியபிள் 2 கமா வேரியபிள் 3 கமா எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். முடிக்கும் போது செமிகோலன் கொடுத்து முடிக்கணும். இதுல டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம யூஸ் பண்ண போறோமோ அதோட கீவேர்ட் கொடுக்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நான் இன்டிஜர் டைப் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ கீவேர்ட் வந்து இன்ட். அப்போ இன்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் 1 கமா வேரியபிள் 2 கமா வேரியபிள் 3, தென் எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம், செமிகோலன் கொடுத்து முடிக்கணும். ஸோ நான் இப்போ என்னோட ப்ரோக்ராம்க்கு தேவையான இன்புட் அண்ட் அவுட்புட் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்றேன். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நான் இன்டிஜர் டைப் டேட்டா தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ கீவேர்ட் வந்து இன்ட், ஸ்பேஸ் விட்டு ஃபர்ஸ்ட் வேரியபிளை நான் டிவைடண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் செகண்ட் வேரியபிளை டிவைசர் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் தேர்ட் வேரியபிளை நான் கோஷியன்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுல டிவைடண்ட் டிவைசர் இது ரெண்டுமே இன்புட் வேரியபிள், தென் கோஷியன்ட் இஸ் த அவுட்புட் வேரியபிள். ஸோ லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன் முடிச்சுட்டேன். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன். லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன். இது ஒரு கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன். இதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டு கிளியர் த அவுட்புட் ஆஃப் ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் ஃப்ரம் த ஸ்கிரீன். ஸோ ஸ்கிரீன்ல இருந்து பழைய ப்ரோக்ராம்ஸோட அவுட்புட்டை கிளியர் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் டைப் பண்றதுக்கு CLR அப்படின்னு டைப் பண்ணி பரான்திசிஸ் போட்டு செமிகோலன். So clear screen function முடிஞ்சோன்னா நம்மளோட டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். So in this example, the user is asked to enter the dividend and divisor using printf function. So நான் இப்போ printf function யூஸ் பண்ணி dividend and divisor enter பண்ண சொல்லி யூசர்ட்ட கேட்க போறேன். So printf function எழுதுறதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள string to display என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துட்டு then டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு parenthesis க்ளோஸ் பண்ணி செமிகோலன். இப்போ நம்மளோட ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசர்ட்ட இன்புட்டை என்டர் பண்ண சொல்லி கேட்க போறேன். ஸோ printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள நான் என்டர் த டிவைடண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஒரு /n யூஸ் பண்ணிக்கிறேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு parenthesis க்ளோஸ் பண்ணி செமிகோலன். அப்போ என்டர் த டிவைடண்ட் அப்படின்னா அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். தென் /n யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கர்சர் வந்து நியூ லைனுக்கு மூவ் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரெண்டு இன்டிஜர் நம்பரை கீபோர்ட்ல இருந்து ரீட் பண்றேன். அதை நான் டிவைடண்ட் அண்ட் டிவைசர் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்றேன். ஸோ scanf எழுதுறதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். தென் டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தென் ஒரு கமா தென் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டு வேரியபிள் 1 கமா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் வேரியபிள் 2 அப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். இதுல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம ரீட் பண்ண போறோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். நான் இப்போ இன்டிஜர் டைப் டேட்டா தான் ரீட் பண்ண போறேன். ஸோ அப்போ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %d. தென் எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். வேரியபிளுக்கு முன்னாடி அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், கமா வச்சு செப்பரேட் பண்ணணும்.
தென் நான் ஒரு scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இன்புட்டை ரீட் பண்றேன். ஸோ scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ இன்டீஜர் டைப் டேட்டா தான் யூஸ் பண்றோம். ஸோ இன்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %d. நான் இப்போ ஒரு வேரியபிள் தான் ரீட் பண்ண போறேன். ஸோ டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு காமா அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர் போட்டு வேரியபிள் நேம் நான் ஃபர்ஸ்ட் வேரியபிளை டிவைடண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். அப்போ கீபோர்ட்ல இருந்து ஒரு இன்டீஜர் நம்பர் ரீட் ஆகி டிவைடன் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். சிமிலர்லி நான் டிவைசர் அப்படிங்கிற செகண்ட் இன்டீஜரை ரீட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு ஒரு printf ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்டர் த டிவைசர் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை நான் டைப் பண்ணிக்கிறேன். தென் scanf ஸ்டேட்மெண்ட் மூலமா டிவைசரை கீபோர்ட்ல இருந்து இன்புட்டா ரீட் பண்ணி அதை டிவைசர் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கீபோர்ட்ல இருந்து 2 இன்டிஜர் நம்பரை ரீட் பண்ணி செப்பரேட் வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நான் ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்றேன். தென் we need to divide the two input numbers using expressions. ஸோ இப்போ நான் 2 நம்பரை இப்போ டிவைட் பண்ண போறேன் using the arithmetic division operator, that is forward slash, அண்ட் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை நான் quotient அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்றேன். ஸோ இதை நான் ஒரு எக்ஸ்பிரஷனாக ஃபார்ம் பண்றேன். ஃபர்ஸ்ட் வேரியபிள் போட்டுக்கிறேன் டிவைடண்ட், தென் ஆப்ரேட்டர் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ், இதுதான் டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. தென் செகண்ட் வேரியபிள் வந்து டிவைசர், தென் முடிக்கும் போது செமிகோலன். தென் இதுல இருந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும், அதை நான் கோஷன் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்ண போறேன். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் வேரியபிள் நேம் வந்து கோஷியன்ட். அப்போ கோஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைடன் ஸ்லாஷ் டிவைசர். So finally, the printf function is used to display the result of the two numbers to the screen. So ஒரு printf function யூஸ் பண்ணி நான் இப்போ ரிசல்ட்டை அவுட்புட்ல டிஸ்பிளே பண்றேன். ஸோ சி ப்ரோக்ராம்ல ஒரு வேரியபிளை டிஸ்பிளே பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். தென் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணும்போது டபுள் கோட்ஸ் போட்டு முடிச்சுட்டு ஒரு கமா, தென் வேரியபிள் 1 கமா வேரியபிள் 2 கமா வேரியபிள் 3, இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். ஸோ இதில் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா, என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம பிரிண்ட் பண்ண போறோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா, அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஃபைனலாக நான் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த அவுட்புட்டை ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு தேவையான கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். நான் ஒரு ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணிக்கிறேன், நியூ லைன் கேரக்டர். தென் நான் ஒரு ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்றேன், த ரிசல்ட் இஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம இன்டீஜர் டைப் டேட்டா தான் யூஸ் பண்றோம். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %d. தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு காமா வேரியபிள் நேம் கொடுக்கணும். வேரியபிள் நேம் வந்து நான் கோஷியன்ட்னு வச்சிருந்தேன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். அப்போ கோஷன் அப்படிங்கிற வேரியபிள்ல எனக்கு அவுட்புட் வேல்யூ இருக்கு, அது இப்போ %d அப்படிங்கிற இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலா getch ஃபங்க்ஷன் கொடுக்கணும். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, டு ரீட் எனி ஆல்ஃபானியூமரிக் கேரக்டர் ஃப்ரம் த கீபோர்ட். கீபோர்ட்ல இருந்து எந்த கேரக்டரை வேணாலும் இன்புட்டா ரீட் பண்ணி அவுட்புட் கன்சோல் ஸ்கிரீன்ல இருந்து மானிட்டரை ப்ரோக்ராம் எழுதின பேஜுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். தென் getch ஃபங்க்ஷன் டைப் பண்றதுக்கு getch அப்படின்னு டைப் பண்ணி parenthesis போட்டு செமிகோலன். தென் ஃபைனலா எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன். எப்படி பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணமோ எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரைட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும். தென் ஃபைனலா ஒரு ரைட் கர்லி பிரேஸ் போட்டு மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ஃபைலில் போய் சேவ் கொடுத்து ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ division.c அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். கிளிக் ஓகே. நான் இப்போ கம்பைல் பண்றேன், எந்த எரரும் வரல. ஸோ நெக்ஸ்ட் நான் ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் printfல நான் என்டர் த டிவைடண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தேன், அந்த ஸ்ட்ரிங் இப்போ டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் கர்சர் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன்ல பிளிங்க் ஆயிட்டு இருக்கு, ஏன்னா நான் /n யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் கீபோர்ட்ல இருந்து ஒரு இன்டிஜர் நம்பரை இன்புட்டா கொடுக்கணும், நான் 16 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நம்பர் கீபோர்ட்ல இருந்து ரீட் ஆகி டிவைடண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் அசைன் ஆயிரும். தென் செகண்ட் printfல நான் என்டர் த டிவைசர் அப்படின்னு கொடுத்துருந்தேன், தென் இங்கேயும் /n யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைன்ல பிளிங்க் ஆகுது. இப்போ நான் செகண்ட் இன்புட் கொடுக்கணும், நான் 2 கொடுக்குறேன். இந்த 2 வந்து இப்போ டிவைசர் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். தென் டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். 16 டிவைடட் பை 2, ஆன்சர் வந்து 8. இந்த 8 வந்து கோஷன் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் அசைன் ஆயிருக்கும். நான் இப்போ ஒரு printf யூஸ் பண்ணி
the result is அப்படின்னு கொடுத்திருந்தேன். அந்த result isங்கிறது டிஸ்ப்ளே ஆயிருக்கு. Then quotient அப்படிங்கிற வேரியபிளை அதுல பிரிண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 16 divided by 2 ஆன்சர் 8ங்கிறது டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரோக்ராம் டு டிவைட் டூ நம்பர்ஸ். ஸோ எல்லா டாஸ்க்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக ஃபைலில் போய் குயிட் கொடுத்தோன்னா டர்போஸ் எடிட்டர் க்ளோஸ் ஆயிரும். இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.